தினம் உழைப்பவர் சீதனம். மே 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 தினம் உழைப்பவர் சீதனம். வாழ்த்துக்கள். போற்றப்படக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் இந்த தினம் மே தினத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஐஎல்ஓ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இந்த ஐஎல்ஓ உலகம் நாகரிகம் பெற்ற பிறகு ஒரு முன்னேற்றம் அடைந்த பிறகு பொதுவாகவே உழைப்பு வர்க்கம் அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு அகில உலக தொழிலாளர் சம்மேளனம் முடிவு செய்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழுகின்ற தொழிலாளர்கள் ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவுக்கு 8 மணி நேர வேலை இருக்கிறது. அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்க வேண்டும் என்பது குறித்தும் ஐஎல்ஓ கருத்தபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தங்களுடைய அந்த சலுகைகளும் அதே போல் அவங்க 8 மணி நேர அந்த ஊழியத்தையும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழிலாளர் வர்க்கம் ஒரு கொத்தடிமை போல அவர்கள் சமுதாயத்திலே ஒரு மிக மிக ஒடுக்கப்பட்டவர்களாக பாவிக்கப்பட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வேலை கிடையாது. 8 மணி நேரம்ன்றது வேலை கிடையாது. 24 மணி நேரம் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உறங்கக்கூடாது, பசி நேரத்தில் சாப்பிட முடியாது. இப்படி முதலாளித்துவம், இந்த முதலாளி வர்க்கம் முழுமையான அளவுக்கு தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டி அதன் அடிப்படையில் ஒன்று கொடுத்த முதலாளி வர்க்கம் அந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு எந்தவித சலுகை அளிக்காமல், எந்தவித நன்மை அளிக்காமல் முத்தரிமை போல இருந்ததை எல்லாம் மாற்றி ஒரு பெரும் புரட்சி சிகாகோ நகரில் வைத்து அதன் அடிப்படையில் தொழிலாளர் ரத்தம் சிந்தி பெற்ற தினம் என்று சொன்னால் இந்த மே தினம் தான் முக்கியமாக குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மே தினம் ஒரு தியாகத்தால் தொழிலாளர் வர்க்கத்துடைய தியாகத்தால் உருவான தினம். எனவே அப்படி ஒரு ரத்தம் சிந்தி தங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்த அந்த பெற்ற மே தினம் இந்த தொழிலாளர்களுக்கு உயிர் தியாகம் செய்த அத்தனை பேருக்குமே எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம், வீரஞ்சலி செலுத்துகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதலாக மே தினத்தை கொண்டாடியவர் ஐயா சிங்காரவேலர் அவர்கள். அவர் தான் இந்தியாவிலேயே முதலாக சிங்காரவேலர் ஐயா அவர்கள் மே தினத்தை கொண்டாடியவர். எனவே அப்படி ஒரு தொழிலாளர் இருக்கக்கூடிய தோழனாக இருந்த ஐயா சிங்காரவேலர் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாகவே தொழிலாளர் தோழர் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் தங்களுடைய ஆட்சி காலங்களில் முழுமையான அளவிற்கு அம்மாவுடைய அரசும் சரி, அதே போன்ற புரட்சி அரசும் சரி, அந்த எடப்பாடி சரி, ஒரு தொழிலாளர் வர்க்கத்திற்கு அதிகமான அளவுக்கு சலுகையில் ஒரு முழுமையான தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய அம்மாவுடைய அரசும் புரட்சி தலைவர் அரசு. அந்த வகையில் தொழிலாளருடைய உற்ற நண்பனாக திகழ்ந்து தொழிலாளர்களுக்கு என்னென்ன சலுகைகள் அளித்த நிலையில், ஆனால் இன்றைய தினம் ஒரு தொழிலாளர் விரோத போக்கு ஆளும் விடியாத திமுக அரசு கடைபிடிக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல சொன்னால் தேர்தல் காலத்திலே தொழிலாளர் வர்க்கத்திற்காக ஏகப்பட்ட அளவுக்கு வாக்குறுதி அளித்தாங்க. வாக்குறுதி அளித்தவர்கள் எதையாவது நிறைவேற்றினாலா என்றால் இல்லை. இன்றைக்கு கூட நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றும் அவர் அந்த ஓய்வு பெற்ற பலன்கிறது அவர்களால் அனுபவிக்க முடியல, இந்த பலன் தொகை கொடுக்கல. அதே போன்று அவர்களுக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கல. இன்றைக்கு அவர்களெல்லாம் இந்த ஆட்சியில் ஒரு தட்டேந்தி பிச்சை கேட்டு போராட்டம் செய்கின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கு ஆளும் இந்த விடியாத அரசு தொழிலாளர்கள் தள்ளியிருக்கின்றது. அதுபோல தான் ஒவ்வொரு விஷயத்தில் மின்சார வாரியம் சரி, அதே போன்று இன்றைக்கு உழைக்கின்ற அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு சலுகைகள் அளிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு எந்தவித சலுகைகள் அளிக்காமல் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் வர்க்கத்திற்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி ஒரு எதிரான
ஒரு விரோத போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு விடியாத அரசு என்று சொன்னால் இந்த ஆளும் விடியாத திமுக அரசு தான். எனவேதான் தொழிலாளர் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரே தகுதி படைத்த இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையிலே தான் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய அந்த புகழை போட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு தொழிலாளர் தினம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. காலம் தாழ்த்திய செயல் முன்னாடியே போயிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து உரிய நேரத்தில் வந்து நம்முடைய உரிமையை வந்து மத்திய அரசும் சரி கர்நாடக அரசு மறுக்கப்படும் போது நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு உரிய நேரத்தில் போகிறோம். உதாரணத்துக்கு மத்திய அரசு மீது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போட்டோம். ஆனால் இவங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டுக்கே போட மாட்டாங்க. ஏன்னா பயம். ஆனால் நாங்கள் போட்டோம். இன்றைக்கி எடப்பாடி ஆட்சி காலத்தில் எடப்பாடி உத்தரவுல இன்றைக்கி வந்து போட்டு நம்மளுடைய உரிமை நம்ம பெற்றோம். இப்போது அங்கே கோடைக்காலம் ஆயிடுச்சு. குடிக்கிற தண்ணி வேறு வீரன் பாட்டில் கிடைக்குது, அப்புறம் கோதுமை பீர் கிடைக்குது. ரெண்டுமே சர்வசாதாரண. வீரன் பாட்டில் தெரியுமா? புதுசாக ஒரு டாஸ்மாகில் வந்து ஒரு பாட்டில் பேர் வச்சுருக்காரு வீரன் சொல்லிட்டு குடிச்சா வீரம் வரும் போது அப்படிதான் அவங்க சொல்லிட்டு. ஏன்னா டாஸ்மாக் வியாபாரம் ஆனதுனால யாருடைய கண்டுபிடிப்பு தெரியல. ஸ்டாலின் கண்டுபிடிப்பா, இந்த முத்துசாமி கண்டுபிடிப்பான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்து என்னன்னா, கோதுமை பீரும் வெயிலா அடையாம நீலாம் உனக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, கோதுமை பீர் சாப்பிடு. அது ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன். கோதுமை பீரும் வீரனில் காட்டுறாக்கிற ஒரு குடி தண்ணீர் இன்னைக்கு வந்து குடத்தை தூக்கிட்டு சென்னையில் இன்னைக்கு குடி தண்ணீர் பிரச்சனை, புழல் மேட்டூர் ஏரி வறண்டு போச்சு. இதுக்கு என்ன தண்ணியை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன நம்ம செய்யணும்? வீராண திட்டம், புதிய வீராண திட்டம் அம்மா அன்றைக்கி கொண்டு வந்ததுனால தானே அன்றைக்கி வந்து சென்னையிலே வந்து பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு இப்போ சென்னை சுற்றி இருக்க ஏரிலாம் கூட ஒரு தூர் மாதிரி அது புதிய அளவுக்கு வந்து ஒரு ஏரியில் உருவாக்குனாங்க. தண்ணிலாம் வச்சுருக்குது. ஆனால் அது போன்ற ஒரு முற்போக்கான திட்டங்கள் எதுவுமே இந்த ஆட்சியில் கிடையாது. தொழிலாளர் தினத்திலே பிறந்த சகோதரர் அன்பிற்குரிய பாசத்துக்குரிய சகோதரான நடிகர் அஜித் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எப்போதுமே நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்வேன். காரணம் என்னென்னா, ஒரு தைரியசாலி. ஒரு தைரியசாலி தான் எனக்கு பிடிக்காது. கோழைகளை எப்போதும் எனக்கு பிடிக்க முடியாது. எதையும் எதிர்கொள்ளணும், எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணணும். அதே இதில் இடம் பொருள் பார்க்காம வந்து தன்னுடைய கருத்தை வந்து எடுத்து வைக்கணும். ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேவலத்தில் நம்முடைய அஜித் இருக்காருன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி கர்நாடக காலத்தில் அவ்வளோ வந்து பார்த்தா அந்த திரையுலகத்தையே நசுக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து படம் வந்து ரெட்ஜி மூவிஸ் வந்து பணத்தை வச்சா தான் வந்து வெளியிட முடியும். ஆரம்பத்தில் 2-3 படம் வெளியிட்டவங்க இன்னைக்கு எல்லா படமும் அப்படியே ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு திமிங்கலம் அப்படியே வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் எப்படி வந்து சாப்பிடுவோம். அதே போல் வந்து இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் வந்து எல்லா தயாரிப்பாளர்களையும் வந்து அப்படியே பிடிக்க அப்படியே சாப்பிட்ற ஒரு திமிங்கலம் தான் இன்றைக்கி வந்து ரெட்ஜி மூவிஸ். எனவே இன்றைக்கி விஷால் வந்து அவருடைய படம், அந்த படம் வந்து அவருடைய இது வந்து வெளியிடாமல் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுறாங்க. அவர் வந்து அந்த வாய்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திமிங்கலமாக இருக்கின்ற ரெட்ஜி மூவிஸ் இன்றைக்கு படம் தயாரிப்பெல்லாம் நசுக்கி யாரும் படம் எங்களை போய் ரிலீஸ் பண்ண முடியல என்ற வகையில் இன்றைக்கு அவர்களுடைய கைப்பிடிகள் இருந்தால் தான், இல்லைன்னா படம் வராது அப்படின்ற ஒரு நிலையில் வந்து இந்த ரெட்ஜி செய்கிற வேலையில். இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரு அஜித், அதாவது சகோதரர் அஜித் பொறுத்தவரையில் அன்றைக்கி வந்து திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய விழா யாருக்கு பாராட்டு விழா எல்லாம் அதான் இது திரு கருணாநிதிக்கு பெருசாக அவர் வந்து இறந்துட்டு சொல்லக்கூடாது. என்னமோ வந்து கிறிஸ்டா மாதிரி பெரிய அளவுக்கு வந்து இதில் நாட்டில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா விவாதத்திலையும் சமூகத்திலையும் கல்வி அமைதியை உயர்த்துங்க அந்த பாத்திரத்தை ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு திரைப்படத்துறையினர் கம்பல்சரி அழைச்சிட்டாங்க. வரலான்னா அதோட அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் படம் வராது, உங்களுக்கு யாரும் கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, கால் ஷீட் வந்து உங்கள் எந்த படத்தில் நடிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகள் சொல்லி எல்லாம் பயந்து போனாங்க.
ஆனால் அஜித் போனார். போனோன்னா போய் நேரடியாக வந்து போய் மேடையிலேயே நான் இங்கே வந்து அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன். அந்த அளவுக்கு எங்களை வந்து ஏன் இந்த மாதிரி கம்பல் பண்ணி எங்களை கூப்பிட்டு இஷ்டப்பட்டு வரணும் இல்லையா? ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு வந்து வற்புறுத்தல் பண்ணி பயமுறுத்தி இந்த விழாவுக்கு போகிற அடிப்படையில் இந்த மேடையிலே அந்த கருத்து சொன்ன அஜித் உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. அந்த தைரியத்திற்கு இந்த வகையில தான் நான் வந்து அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து நான் சொன்னேன். அதனால் அவர் வந்து விடாமுயற்சி தெரியல, ஒரு படம் வந்து அந்த விடாமுயற்சியோடு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து குடிக்கிற தண்ணி கிடையாது, விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு தண்ணி கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு கோட்டையில் இருந்துட்டு இந்த சூழ்நிலையில் ஒரு கோடை காலத்தில் என்ன செய்யணும், ஒரு ஆய்வு செய்து உடனடியாக வந்து என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனை எடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சர் கடமை இல்லையா? அதாவது ரோம் நகரம் வந்து தீப்பற்றி எரிச்சு யூரோப் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் நோட் பண்ணுறாரு, இப்படி இருக்கு பாருங்க நாடு. இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்திலே கிடையாது. நாடு எங்கேடு கெட்டு போனான்ற அளவுக்கு அவங்க லீசனாக இருங்க. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்காருங்க. பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது சிந்தனையில் போட்டு அங்கே போய் போல் சொல்லன்னா இது என்ன வயிறு காஞ்சி எறியும் போது இவர் பார்த்தீங்கன்னா வந்து போல் கொள்ளாடிட்டு நீர்வமான பிடில் வசதி கிடையாது தான் பார்க்க முடியும். இது சட்டம் ஒன்று எப்படி இருக்குது, 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 கொலைகள், 48 மணி நேரத்தில் 10 கொலைகள். இந்த வயது முடிந்த நம்ம ஆவடியில் பார்த்தா அவங்கள டார்கெட் பண்ணி நகைக்காக போஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கஞ்சா அப்படின்னு நர்காட்டிக் ட்ரக்ஸு, அப்புறம் இது ப்ரௌன் சுகரு, போதை எல்லா வசதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சரளமாக கிடைச்சி இன்றைக்கி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டே தகராறு பண்ணுறது, போலீஸ்கிட்ட தகராறு பண்ணுறது, வரிசை பற்றினாலும் அதுக்கே ஆகணும் ஆகும். இந்த டைம் அவங்க அந்த அளவுக்கு ஊடகங்கள் இன்றைக்கி வந்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை தரா இல்லையா? சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் போச்சு, போதை சரளமாக கிடைக்கிற ஒரு மாநிலம் ஆகி போச்சு. நீச்சல் பிரச்சனை இல்லை, குடிநீர் பிரச்சனைக்கு கவனம் செலுத்தலை. அதற்கு பாசனத்துக்கு கொடுத்து தண்ணி வந்ததுக்கு ஏன் இங்கேருந்து கொடைக்கானல் போனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் அந்த காலத்தில் என்ன பண்ணார்? இந்த மாதிரி பிரச்சனை வந்து நேராக வந்து குண்டுகளாக போயிட்டார். எங்கே கர்நாடகா அப்போ குண்டுராவ் வந்து முதலமைச்சர் போனோன்னா அவருக்கு குண்டுராவ் வச்சிருக்கேன் என்ன திடீர்னு வந்தீங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் ஒரு காஃபி சாப்பிட வந்தேன், டிஃபன் சாப்பிட வந்ததில்லை. டிஃபன் சாப்பிட்டோன்னா அவங்க வந்து தமிழ் தண்ணியை தூக்கி கொடுத்தாங்க. தலைவர் சாப்பிட எனக்கு தண்ணி தேவையில்லை. ஏங்க என்னென்ன எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து நான் தண்ணி குடிக்கிறது வரல, தண்ணி நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க தான் வந்து கேட்க தான் வந்து அப்படியே குண்டுற வாசத்துக்கு போய் என்ன பண்ணார், அப்படியே கற்று ஏன் தலைவர் அந்த மாதிரி செஞ்சார் புரட்சி தலைவர். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ஒரு கூட்டணிக்காக வந்து டெல்லி போக முடியுது, அங்கே போய் ஒன்றா புரோஜனப்பட போகிறாங்க, ஸ்டாலினாக ஒரு ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து கர்நாடகாவுக்கு போய் இந்த நேரத்தில் வலியுறுத்துறதுக்கு கூட்டணிக்காக போக மட்டும் தெரியுது கர்நாடகாவுக்கு. ஆனால் தண்ணியை கேட்டு கர்நாடகா போகுது அந்த வழியும் இல்லை. இப்போ வந்து காலம் தாண்டி போட்டுக்கு போகிறது நீர் என்பது உண்மையிலே மக்களை ஏமாற்றம் செய்து இனிமேலாவது விழிப்புணர்வு நமக்கு பெற வேண்டிய அந்த தண்ணீரை வந்து பெற வேண்டிய அரசாங்கத்துடைய கடமை. நிச்சயமாக வந்து அதை வந்து இந்த அரசு வந்து செய்யாது. ஏன்னா மக்களை நீங்கள் கவலை போனாத ஒரு அரசாங்கம் செய்யாது. ஒரு பாடத்திட்டங்கள் போகவே ஒரு நீளம் அதே போன்று பல்வேறு வகைகளில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்றில் வந்து இடம்பெற்றவர்கள். ஏன்னா திரு கருணாநிதி வந்து வரலாற்று இடம்பெற்ற அவர் ஞாபகம் அவர் பார்த்துட்டு வந்து அவரை பற்றி பேசவில்லை. கருணாநிதினால என்ன வரேன்னா சர்க்கார் ரொம்ப வராதான் ஊழலுக்காக உலகத்திலே கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதி ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து பாடத்தில் வரணும். அதை 9 இன்னைக்கு இஷ்டத்துக்கு செஞ்சிடலாம், புரியுதுங்களா? நாளைக்கு நான் எங்கள் கவர்மெண்ட் வரும்போது அது யோசிக்கணும்னாவா சரிதானே? உண்மையிலேயே வரலாற்றில் வந்து இடம்பெற்றவர்கள், வீரர்கள், மாவீரர்கள், வரலாற்றில் வந்து பெரிய அளவுக்கு கவிஞர்கள், அரசர்கள், இப்படிப்பட்ட பாடங்கள் வந்து குழந்தைக்கு வீரம் செழிக்கும், ஒரு அறிவு வளரும்.
கருணாநிதி பாடத்தை கற்றுக்கினா என்ன வரும் அவங்களுக்கு? என்ன வரும் சொல்லுங்கள். அதை இவங்க சொல்கிறாங்க, அதுதான் வரும். அதனால் அது தப்பு. அதனால் அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதனால் கண்டிப்பாக எங்கள் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்காது. அது ஒன்று நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்காது. எனக்கு குழந்தைகளுக்கு வீரமும் அறிவும் அதே போல் வந்து பல்வேறு திறமைகள் பெற்றவருடைய படங்கள் தான் நிச்சயமாக வரும், பாடங்கள் தான் வரும். ஏன் அப்படியே தான் தலைவர் பாடத்தை கொண்டுவாங்க. தலைவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற தலைவர், வரலாற்றில் இருக்கிற புகழ். தலைவருடைய இதுதானே சொல்கிறாங்க, பேருக்கு அம்மா இன்றைக்கும் உலகம் முழுவதும் இன்றைக்கி போற்றப்படக்கூடிய தலைவர். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டெல்லியிலேருந்து வரவங்க அம்மா பற்றி பேசுகிறாங்க, டெல்லியிலேருந்து வரவங்க தலைவர் பற்றி பேசுகிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கவங்க தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாங்க, உலகம் முழுக்க வரவங்க அம்மா பற்றி பேசுகிறாங்க. யாராவது திரும்ப கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? இல்லை கருணாநிதி ஆட்சி போல இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறவங்களாம் ஒன்று எம்ஜிஆர் ஆட்சி போல இருக்கலாம், அம்மா ஆட்சி போல இருக்குன்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் கருணாநிதி ஆட்சின்னு சொல்கிறாங்களாப்பா? சொல்ல மாட்டாங்க. அப்படி இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி திணிக்கிறீங்க எது குழந்தைங்க மனசில், அந்த பிஞ்சு மனசில் இந்த மாதிரி விதையை விதைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இப்போது தென்காசியில் கூட கிட்டத்தட்ட 94 கேமரா வச்சு, 94 கேமரா வச்சு இந்த ஈரோட்டில் வச்சு, அதே போல் ஊட்டி. தேர்தல் கமிஷனுக்கு இது போதாத காலம், தேர்தல் கமிஷனுக்கு போதாத காலம் ஆகிடுச்சு. அதனால் முதல்ல சொதப்பல் இதில் ஓட்டர் லிஸ்ட்டில், ரெண்டாவது சொதப்பல் வந்து கவுண்டிங், அந்த இது போலிங் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து போலிங் ஆனது எவ்வளோ அந்த பர்சன்டேஜ், அதில் சொதப்பல். இப்போ மூணாவது சொதப்பல், ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து சிசிடிவி கேமரா ஃபெயிலுது. ஏன் வந்து இப்போ விஞ்ஞானம் முன்னேறிக்கிறதுல ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை ஒரு விழிப்போடு இருந்து அந்த கலெக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி எனக்கு பேக்கப் பண்ணி இதுக்கு வந்து ஃபீல்டர் ஆஃபர் இருக்குது. இப்போ என் வீட்டில் கூட தான் 26 கேமரா இருக்குது. என் வீட்டில் 26 கேமரா இருக்குது. இது சவுத் ஈஸ்டில் டான்சவுண்டில் 26 கேமரா இருக்குது. கேமரா இருக்குது. ஒரு நாள் கூட ஃபெயிலியர் கிடையாது. 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுது. எங்கள் வீட்டில் வெயில் அடிக்கலையா? எங்கள் வீட்டானலாம் வெயில் இல்லையா? வெயில் அடிக்கிற இடத்துல தான் வந்து இந்த ஃபெயிலியர் ஆகும். அது இந்த விளக்கத்தை ஏற்க முடியாது. அதான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் பொறுப்பேற்று உடனடியாக ரெக்டிஃபை பண்ண இந்த 3 இடங்களில். அது மட்டும் இல்லாமல் வந்து பல இடங்களில் இது போல் இன்னும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எல்லா இடத்துக்கும் தொடர்ச்சி ஆச்சுன்னா அது நம்பகத்தன்மை ஒரு கேள்வி. பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனங்களை முன்வச்சிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், சொதப்பல் இது எப்போதுமே இந்த மாதிரி ஆனது கிடையாது. எவ்வளோ எலெக்ஷனை வந்து இப்போ சந்திச்சிருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நான் வந்து 92 எலெக்ஷன் சந்திச்சிருக்கேன். இது போல் வந்து கிடையாது. கரெக்டாக நைட்டு வந்து அந்த போலிங் பர்சன்டேஜ் சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் ஒன்று, மிட் நைட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் காலையில் ஒன்றுன்னா என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா? அது அதனால் வந்து கண்டிப்பாக அது வந்து தேர்தல் கமிஷனுடைய ஒட்டுமொத்த குளறுபடி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்கிறதுனால யாருக்கு தான் எதுங்க? தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் மாற்றி சொல்கிறதுனால யாருக்கு ஆதரவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆதரவு என்பதை விட தேர்தல் கமிஷன் பொறுத்தளவு உள்ளது உள்ளவா சொல்லணும். ஒரு குழப்பம் வந்து எப்படின்னா வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையும் வாக்காளர்களிடையும் ஒரு வேட்பாளர்களிடையே ஏற்படுத்தும். அந்த குழப்பம் எதுக்காக அலோசனை ஏற்படுத்துறீங்க? அதுதான் அப்போ வந்து ஒரு சொதப்பல் தானே. அது வந்து ஒரு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து அவங்க சொல்லாதது அவங்களுக்கு தப்பு. பாஜக பொறுத்தவரையில் அதாவது வந்து சொல்கிறது ஒன்று செய்யுது ஒன்று. உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க, உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒன்று மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16,000 கோடி அவங்களுக்கு எப்படி வந்தது எல்லாம் சும்மா போனாங்க. இல்லை ஆதாயங்கள் தானே வந்து 16,000 கோடி கொடுப்பாங்க. தேர்தல் வச்சுலாம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரங்க கொடுத்தாங்க. நீங்கள் கேளுங்க, ஒரு போலீஸ் வீட்டில் ஆப்ரேஷன் நடக்கும், வேலை பணம் கட்ட முடியாது. ஒரு டொனேஷன் போய் கேளுங்க, ஒரு 10,000 கேளுங்க, எவ்வளோ பேர் போலீஸ்லாம் தர மாட்டாங்க 10,000. அதே போலீஸருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லிவிட்டு அதுக்கு கேளுங்க. நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் கொடுங்க. அப்போ 16,000 கோடி வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எந்த ஆதாயத்தோடு வந்து கொடுத்துருக்காங்க? திமுக கூட தான். திமுக கிட்டத்தட்ட 60 கோடி 60 கோடி தானே, 60 கோடி வாங்கியிருக்காங்க. 60 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ இது அவர் வந்து அதில் மார்டின் வந்து பெரிய ஒரு பங்குன்றாங்க. மார்டின் பொறுத்தவரை லாட்டரியில் இல்லை. அப்போ என்ன சந்தேகம் இருக்கும்? அப்போ இவங்களுடைய பணம் அவர்கிட்ட கொடுத்து இங்கேருந்து வந்துதா? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்.
விசாரிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமளவு பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், வாங்கணுங்க மேலே நடவடிக்கை. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இதில் வந்து பூசி மொழிவிட்டு அப்படியே வந்து இந்த விஷயத்தை யாரெல்லாம் அந்த தேர்தல் பத்திரம் வாங்கணுங்களோ அவங்க நடவடிக்கை, யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை. இது வந்து புது மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் இதெல்லாம் தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊழலுடைய உச்சகட்டம் இப்போ சென்னை மாநகராட்சி, அது பாருங்க ஒரு இன்டீரியர் ரோட்ஸ், ஒரு சாலை, இது பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் சாலை, நம்ம உட்காந்து சிமெண்ட் காங்கிரீட் சாலை. அதே வந்து பிரதான சாலை பார்த்தீங்கன்னா அது ஆசாலை. இந்த பிரதான சாலையும் இந்த உட்புற சாலையை போகிறதுக்கு சிங்கார சென்னை 2.0 சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் 500 கோடி ஒதுக்குறாங்க. 500 கோடி ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து டெண்டர் வந்து அது வந்து பொதுவாக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால இந்த ஏஇஸு, இஇஸு, அதே போல் வந்து எஸ்சிஸு, சூப்பர் இன்ஜினியரு, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, அதுக்கப்புறம் இவங்க வந்து பல பணிகள் இருக்குது. அதனால் இதை போய் மானிட்டர் பண்ணால் கூட அதில் சில பேர் ஹேண்ட் இன் க்ளோவ் வித்து யார் கான்ட்ராக்டோடு ஆகிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, தரமற்ற சாலை போடுவான். அதனால் இவங்க இப்போ ஏஐக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் 1% கொடுத்துருவான். அப்புறம் பேப்பர் வந்து ஓகே சரியாக போட்டிருக்கீங்க, அவருக்கு ஒரு பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் எஸ்சி, அவருக்கு ஒரு பர்சன்டேஜ். அப்புறம் பார்த்தா கமிஷனர் வாங்குறாரா இல்லையும் தெரியாது. அப்புறம் மேயருக்கு ஒரு பர்சன்டேஜ் அது போகுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கினீங்க, இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் பிஎம்சி. இந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இது கார்பரேஷன் நியமிக்கும். அதாவது இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்டீரியர் ரோட்ஸு, அதே போல் மெயின் ரோட்ஸு, பிரதான சாலைகள்லாம் நாங்கள் வந்து காங்கிரீட் சாலை தார் ரோடு போடுறதுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் செக் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பொதுவாக என்ன மிக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டியூப் அப்படியே போட்டு அதை நோண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோர் இது ஒன்று போடுவாங்க, அதில் வந்து நோண்டி எடுத்துட்டு செக் பண்ணுவாங்க. அதே பிறகு அந்த கான்ட்ராக்டர் என்ன அந்த பிஎம்சி என்ன பண்ணோம், நீ எங்கே எவ்வளோ சிமெண்ட் வாங்கியிருக்கேன், ஏன்னா சிமெண்ட் வாங்கினா நான் இல்லை போட சாலை போடலன்னா அவன் சிமெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சாலை போட்டால் தானே சிமெண்ட் வாங்குவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தார் பீச்சு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸாக இன்வெஸ்டாக எடுத்துவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தான் இங்கே வந்து பிஎம்சி வந்து கார்பரேட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 கேட்டகரியில் வெரிஃபை பண்ணோம். அந்த வெரிஃபை பண்ணதில் எல்லாமே வந்து சரி இருக்குது, இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 23ஆவது, அதாவது 11ஆவது மாதம் 11/4/2023 அப்போ தான் அந்த லேண்ட் செக் பிரைவேட் கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் மானிட்டர் கமிட்டிக்கு வந்து ஒரு ஆர்டர் தராங்க. ஆர்டர் தரது யாருன்னா கார்பரேஷன் தான். ஆர்டர் தரது கார்பரேஷன் தான். அந்த ஆர்டர் கார்பரேஷன் தந்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறான், இந்த வேலையை வந்து செக் பண்ணி கரெக்டான வந்து அந்த ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்களா கான்ட்ராக்ட் சொல்ல வேண்டியது யார், பிஎம்சி பண்ணோம். அது பிஎம்சி வந்து என்ன பண்ணுறதுக்கு, பிஎம்சி பண்ணுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சின்னராஜன் ஒரு ப்ரொஃபஸர், அந்த சின்னராஜன் ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் பேரில் வந்து கையெழுத்து போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி எலெக்ஷனோட ஒரு கடிதத்தை வந்து கார்பரேஷன் கொடுக்குறாங்க. அந்த கார்பரேஷனில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இது மாதிரி வந்து ரோடெல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண என்ன எழுதியா தெரியாது, அவர் வந்து லெட்டர் கொடுத்துருந்தா சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த லேண்டு தைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிஎம்சி கம்பெனிக்காரங்க அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுதி கேட்குறாங்க. இமெயில் மூலமாக ரிஜிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னராஜ் கையெழுத்து போட்டிங்களா, அதே போல் உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி லெட்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்களான்னு அவர் சொல்கிறாரு. நாங்கள் யூஸ் பண்ணவே கையெழுத்தும் போடல, நாங்கள் லெட்டர் பேடை யூஸ் பண்ணேன். அப்போ வந்து அது ஃபேக் அண்ட் ஃபோர்ஜரியே இல்லையா, அது ஃபேக் அண்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு எங்களுடைய பேரை வந்து கெடுக்குன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் டெக் கம்பெனிக்காரங்களே டிஜிபிக்கும் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று, இப்போது நாங்கள் இதை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இது பேசின பிறகு கார்பரேஷனில் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவசரமாக ஒரு குழு போட்டு அந்த குழுவில் யாருன்னா அந்த மாதிரி அந்த ஏஇஸ் இந்த மாதிரிலாம் ஒரு 10 பேர் போட்டு அவங்க மூலமாக இதை செக் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கள் கேள்வி என்னென்னா, ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் போட்ட பிறகு தரத்தை பற்றி அவன் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். யார் ஆர்டர் கொடுத்து 23ஆவது வருஷத்தில் நீங்கள் தான் கொடுத்தீங்க.
நீங்கள் வந்து கொடுத்த இந்த நீங்கள் போட்டுட்டு ஆர்டர் அவங்ககிட்ட ஆர்டர் நீங்கள் தான் செய்யணும் அந்த வேலைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள விட்டுட்டு குழு போட வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, இப்போ ஃபோர்ஜரியாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பேர் இருக்க சின்னராஜன்ற பேர் யூஸ் பண்ணி அவர் கையெழுத்து யூஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க நடிப்படையை கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து பணம் வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து கார்பரேஷன் சொல்லும், அது கார்பரேஷன் சொல்லும். அது இது வந்து கார்பரேஷன் தயவுசெய்து நீங்கள் கேளுங்க, நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. அப்போ வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சின்னராஜ் பேரில் அவர் போடாத கையெழுத்தை போட்டு ஃபோர்ஜரி பண்ணவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கார்பரேஷன் வந்து இதில் முழு லைபிள் அவங்க தான் இதுக்கு பொறுப்பும் கூட. எனவே அதை தயவுசெய்து நிருபர் வந்து கார்பரேஷனில் கேட்டு தெளிவு வருது. எங்களுடைய வேண்டுகோளை தான், எங்களுடைய வேண்டுகோள்னா அது தரமற்ற சாலை. எனவே அதுக்கு அவசரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபோர்ஜரிக்கு கான்ட்ராக்டர் வந்து கார்பரேஷன் உடனடியாக இருந்தாங்க. இவங்களோட கன்சல்டண்ட்டை தள்ளி வச்சுட்டு அப்படி இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஊழல் வந்து நடந்திருப்பதா இன்றைக்கி பொதுமக்களுடைய சந்தேகத்துக்கு அளவு. இதை வந்து முழுமையான அளவுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு. நடிகர் விஜய் போட்டு நடிகர் அஜித் அரசியல் வந்து விரும்புறீங்களா? ஏராளமான ரசிகர் வச்சிருக்காரு, முதல்ல இருந்து வாக்கு செலுத்துறாரு, ஒரு பொறுப்பான குடிமகனாக இருக்காரு. கண்டிப்பாக நல்லது செய்யறதுக்கு ஒரு ப்ராட் வியூவில் ஒரு களம் பார்த்த அரசியல் தான். அரசியலுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக வந்தால் நிச்சயமாக வந்து வரவேற்போம். ஓகே.